சரி, நீங்க எல்லாரும் புது கிளாஸுக்கு போக போறீங்க. உங்களுக்கு புது கிளாஸ், புது கோப்பி, புது பேக்கோட அனுப்பணும்னு சொல்லி அவர்கள் ஆசைப்பட்டதற்காக நாங்கள் உங்களை கூப்பிடுகிறோம். இந்த பரிசு பொருட்கள் அவர்கள் அந்த நாட்டுல, இந்த நாடு மாதிரி இல்லை, அந்த நாடு வாழ்றதுக்கே கஷ்டமான நாடு. ஏன் கஷ்டமான நாடு? எங்களை மாதிரி 365 நாளும் சூரியனை ஒழுங்கா பார்க்க மாட்டேன். வேலைன்னு ஓடி திரியணும். ஒரு 4 மாசம் பனிதான். வெளியில வலிக்கிறதுனாலே ஒன்றுக்கு 4 உப்பு போட்டு கொண்டுதான் வலிக்கிறோம். அவ்வளவு கஷ்டத்துல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்த காசை நாங்கள் மட்டும் சந்தோஷமா இல்லாமல் இங்க ஊர்ல இருக்கக்கூடிய நீங்களும் சந்தோஷமா இருக்கணும் நல்ல எண்ணத்துல அவர்களால் இயன்ற ஒரு சிறு உதவியை உங்களை செய்யறதுக்கு முன் வந்திருக்கீங்கன்னா அவர்களுக்கு நாங்கள் ஒரு நன்றி சொல்றோம். நன்றி. சரி, 2 விதமா நன்றி சொல்லலாம். ஒன்று வாயால சொல்லலாம், இல்லாட்டி கைதட்டி சொல்றது ஒன்று. இன்னொரு விதமா நன்றி சொல்லலாம். அப்படி இவர்கள் தந்திருக்கிற இந்த தரப்போற இந்த கற்றல் உபகரணங்கள் இருக்குதானே, அதையெல்லாம் சரியான முறையில பாவிச்சு பேப்பரை வச்சு கப்பல் செய்து விடாம ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கோ கொண்டு போய் சரியான முறையில இந்த பக்கங்களை படிப்புக்காக உபயோகித்து அந்த பென்சிலையோ அந்த கொப்பியையோ அந்த பேக்கையோ உங்களோட கல்வி தேவைக்காக உபயோகித்து நல்ல மார்க் எடுத்து அடுத்தடுத்த வருடங்கள்ல நல்ல மதிப்பெண்கள் பெற்று உங்க பெரியாக்களை வளர்ந்து நீங்கள் இன்னும் இந்த மாதிரி நிறைய பேருக்கு உதவி செய்யும். ஓமா, ஓகே, வெரி குட். நான் கணக்கு நேரம் உங்களை டைமை வேஸ்ட் பண்ணல. உடனடியாக உங்களுக்கு மாணவர்களுக்கு தரப்பட்ட பேர் வாசிக்கப்படும். அந்த மாணவர்கள் ஒருத்தராக வந்து உங்களுக்கான கற்றல் உபகரணங்களை பெற்று செல்லும்படி கட்டுறது. அகிலன் சுரட்டிகா அகிலன் அப்படியே விக்னேஸ்வரன் விதர்மன் யார் நாவற்குழி மகாவித்யாலய மாணவர்கள் தரம் 1 விபுலதாஸ் கேதுஷன் தரம் 2 மாணவர்கள் புவனேஸ்வரன் தில்ஷா சதீஸ்வரன் தரணி மதியழகு ஜஸ்மி அஸ்வின் சஜீவன் அபிஷாக் வசீகரன் அபிஷேக் या नावற்குழி महाविद्यालय தரம் 4 மாணவர்கள் பிரபாகரன் செந்தில்குமரன் உமேஷ் கர்ணிகா முசக்கீர் நர்மிகா தரம் 5 மாணவர்கள் சதீஸ்வரன் அஷானா செல்வம் ஷபீனா மதிவதனன் யக்ஷனா या கோவிலங்கண்டி மகாலட்சுமி வித்யாலய மாணவர்கள் விவரம் சா அயக்ஷன்
அஸ்வின், எம் விகாஷ், ஜே பானுஜன், எம் மதிகோவன், ஜே கர்ணி, டி பரினிஷா, வி பவிஷனா, என் நிரேஷிகா, டி தரணி, தரணி, ஜி தர்மிஷா, டி தயாநிதி, எஸ் துஷானா, என் சாலுஜா, சி பிரிஷா, கே கஜானன், நன்றி. எல்லாரும் நல்லா படிக்கிறோம், புத்தாண்டு வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள். உங்களால் முடிந்த கொஞ்சம் செய்கிறோம். நீங்களாம் கஷ்டமான வேலை படித்து செய்கிற கஷ்டம் எல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். இது எங்களுக்கு சின்ன ஒரு நன்றி. பிள்ளைகளே, அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். சந்தோஷமாக நீங்கள் இதை வேண்டியிருக்கிறீர்கள். நீங்கள் படித்து பார்க்கலாம். இந்த இடத்துல அயலவர்கள் பக்கத்தான் இருக்கிறீர்கள் எல்லாரும். உங்களுக்கு பல உதவிகள் இது மாத்திரமெல்லாம் முன்பும் ரோட்டரி கழகத்தால் உங்களுக்கு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த உதவி வெளிநாட்டில் கனடாவில் அமெரிக்காவில் இருக்கிறவர்கள் ராஜு அவர்கள் அதை உங்களுக்காக தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல உங்களுக்கு கொடுப்பதற்கு கொடுத்து இப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ரோட்டரி கழகத்தினுடைய உதவி உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். நீங்களும் இந்த ஸ்தாபனத்தை நடத்துவதர் அனுராஜ் அவர்களுக்கு நீங்கள் உதவியாக இருப்பீர்கள் நினைக்கின்றேன். எனவே நீங்கள் மேலும் வளர வேண்டும். உங்களுடைய ஒவ்வொரு அசைவும் முன்னேற்றத்துக்காக இருக்கட்டும். பெற்றோர்களுக்கும் நான் இந்த நேரத்தில் கூடிய கவனம் எடுங்கள். பலரும் உங்களுக்கு உதவி செய்வார்கள் படிப்பதற்கு என்று கூறிக்கொண்டு மீண்டும் உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறி அமைகின்றேன். ஒருவர் ஒரு சிறு நடனம் ஆட இருக்கிறார். பாட்டுக்கு நீங்கள் எல்லாரும் பார்த்து ரசிக்கலாம். ஒரு யாரும் பாட ஆடக்கூடியதுன்னா சொல்லலாம்.
இந்த சிறுமிக்கு சிறப்பு பரிசு எங்கயா எல்லாம் இங்க நன்றி. உங்களுக்கு இதுல பொங்கல் பொங்கி கொண்டு வந்து எத்தனை பேர் பாத்தீங்களோ தெரியாது. 2 பானையில பொங்கல் பொங்கப்பட்டது. ஒன்று எங்களுடைய வளமையான பொங்கல், 2வது ஆரோக்கியமான சிறுதானிய பொங்கல். எங்களுடைய முன்னோர்கள் மருத்துவங்கள் இல்லாமல் 70-90 வயது வரைக்கும் இவனு கூட தாத்தா பாட்டி இருந்தாலும் கூட உங்களோட அப்பா அம்மா ஆரோக்கியமா இல்லை, அவையில விட கூட உங்களோட குண்டாங்களுக்கு வருத்தம் வருது. அப்படிதானே? அதுக்கு காரணம் நாங்கள் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்றோம் இல்லை. ஆரோக்கியமான உணவான மிக முக்கியமான ஒன்று இந்த சிறுதானிய பொங்கல். அதே இன்றைக்கு யாழ்ப்பாணம் மட்டுமில்லை முழு இலங்கைக்கும் அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்க நண்பர் நிரோஷன் அவர்கள் தேனீக்களின் நண்பர்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். அவர் தேனி வளர்த்து சிறுதானிய பொங்கல், சிறுதானிய உணவு ஏன் நாங்கள் அதுக்கு திரும்பவும் மாறணும்? உண்மையிலேயே விவசாயம் செய்யறதுக்கு சிறுதானியங்கள் இலகுவா இருக்கும். நிறைய பசங்கள் நிறைய தண்ணி தேவை அவசியமால் சமைக்கிறதும் ஆரோக்கியமான நல்ல சத்து கூடினது. அது தொடர்பான விளக்கங்களை இப்பொழுது நண்பர் நிரோஷன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் பள்ளியூர் நிறுவனம் சொல்றது பள்ளியூர் பிரைவேட் லிமிடெட் 2021
என் பேர் நிரோஷன். நாங்கள் சிறுதானியம், தேன் உற்பத்தி, இயற்கை விவசாயம், பாரம்பரிய நெல்லினங்களை பாதுகாக்கிறது. அப்படி என்று மொட்டக்கருப்பன், பச்சை பெருமாள், சுவந்தல், அணிகரியன், பாஸ்மதி, முருங்கன் அப்படி என்று சொல்லப்படுற கிட்டத்தட்ட 30க்கும் அதிகமான பாரம்பரிய நெல்லினங்களை பாதுகாக்கிற வேண்டிய செய்து கொண்டிருக்கோம். எங்களோட பயணங்கள் எப்படி வந்திருக்கேன்னா, இப்போ நிறைய பேருக்கு இதில் நான் இதில் சேரிக்கணும் நெல்லுகள் என்ன மாதிரி எல்லாம் ஐயாட்ட கேட்டேன். எங்களோட எல்லார சிந்தனையும், எல்லாத்த எண்ணங்களும், எல்லாத்த நடவடிக்கைகளும் எதிர்ப்புதிரமாக இருக்கு. ஒன்று என்னன்னா, செல்வத்தை ஈட்டுறதுக்காண்டி ஆரோக்கியத்தை இழந்து ஓடிக்கொண்டிருக்கான். பிறகு ஆரோக்கியத்தை நிலைநாட்டுறதுக்காண்டி செல்வத்தை இழந்து, அதுதான் நடக்கும். அதுதான் உண்மையான ரியல். அதை நாங்க ஒரு கணம் மூடுற நேரம் நின்று சிந்திச்சிட்டோம்டா காணும். இது ஏன் இப்படி ஓடுறோம், என்னத்துக்கு ஓடுறோம், எங்களுக்கு என்ன தேவை, என்னத்துக்காக நாங்க வாழ்றோம். ஒன்று, இப்ப நாங்க சாப்பிடுற சாப்பாடு எங்களுக்கு நல்லதா இருக்கணும், அது விளைவிக்கிற ஃபார்மர்ஸுக்கு நல்லதா இருக்கணும், அதனால விளையப்படுற பூமி அதாவது மண்ணுக்கு நல்லதா இருக்கும். அப்படி என்று பார்க்க போனா இன்றைக்கு பார்த்தா மண்ணை மலடாக்கி அந்த இடத்துல நல்லதே விளைய முடியாத அளவுக்கு நஞ்ச விதைச்சு எங்களுக்கு வருகுது சாப்பாடு. அதை யாரோ ஒரு ஆள் அதுக்கும் கெமிக்கல் எல்லாம் ஆட் பண்ணி வேல்யூ பண்ணி எங்கட அரிசியை எங்கட அடுப்படைக்கு வருது. ஃபாஸ்ட் ஃபுட் என்ற இதுல நாங்க சுடுதண்ணியில பிச்சு போட்டுட்டு கிட்டத்தட்ட 40% உணவுகள் நஞ்சா தான் சாப்பிட்டு கொண்டிருப்பாங்க. 40% உணவுகள் எங்கட இப்ப 40% உணவுகள் சொல்லப்படுறது என்னன்னா, இப்ப அரிசியில இருந்து, சீனியில இருந்து, பருப்புல இருந்து, உருளைக்கிழங்குல இருந்து போதும். நீங்க எனக்கு தெரிஞ்சு உங்களோட ஒரு சோத்து கோப்பையோட பார்த்தா அந்த ஒரு தானி